என் அருமை மகனே, வருங்கால வளமான வாழ்க்கைக்கும் இந்த வசந்த மாளிகைக்கும் நீதான் வாரிசா இருக்கணும். உனக்கு போட்டியா முளைச்சிருக்கிற என் தங்கச்சி மகனை நான் கொல்ல போறேன். கடவுள் என்னை மன்னிப்பாராக. ராஜதேவரோட இந்த பையனை சுத்தி ஒரு பயங்கரமான கதையே இருக்கு. என்னங்க கதை? தன் தங்கச்சி குழந்தையாச்சேன்னு கூட நினைக்காம இந்த குழந்தையை கொள்றதுக்கு திட்டம் போட்டான் அந்த மாறப்பேன். அதனால இவரு ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டு நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். அது வரைக்கும் நீ என்ன தேடாத. வரட்டுமா? வரண்டா. என்னங்க போயிட்டு ஜாக்கிரதையா வந்திருக்க. பயப்படாத தங்கம், பயப்படாத. வரண்டா. தாண்டவம் நினைச்சது ஒண்ணு நடந்தது. நான் போச்சு பிள்ளை இல்லாத பெரும் சொத்துக்கு என் மகன் கண்ணன் தான் வாரிசா வருவான்னு எதிர்பார்த்தேன். ஏமாந்து போயிட்டேன். எதிர்பாராத விதமா என் மச்சன ராஜதேவருக்கும் என் தங்கச்சி வீராவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. என் எண்ணத்துல இடி விழுந்துருச்சு. அந்த குழந்தையை கொன்ற முயற்சியில என் மைத்துனர் பணமானார். என் தங்கச்சி விரவியானா. இதான் நான் கண்ட பரன். கரடிராஜு, முனியப்பா, தாண்டவம், இப்போ ஒண்ணு காரியம் கெட்டு போயிடல. இங்க நேரா வேலைக்கார வீரையா வீட்டுக்கு போங்க. வீரையா தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீரையாவை கொலை பண்ணிட்டு அந்த குழந்தைய கொண்டு வாங்க. அந்த குழந்தையுடைய கழுத்தை நெரிச்சு திருகி போட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். போங்க போங்க. அவர் இங்க வரணுங்க. வரல? பொய் சொல்லாத. ஒரு குழந்தையோட இங்க ஓடி வந்தானே எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. சொல்லவே மாட்டியா? தெரியாது. வரவழைய நெரிச்சு கொண்டுடுவேன். கொண்டுடுங்க. தெரியாது தெரியாது. என்னையா விளையாடுறீங்களா? கோழி வாங்க வந்த பிள்ளை. நல்லா இருக்கு கோழி வாங்குற அழகு. இந்நேரம் என் கோழிய நாய் கவிர்ந்தா தெரியும். சரி, என்ன செஞ்சிருப்ப? நாய் வாழை வெட்டிருப்பியா? அந்த நாய் வாழை மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற எல்லா நாய்களோட வாழையும் நறுக்கிருப்பேன். நல்ல ஜாதி கோழியா ஒண்ணு கொடு. என்ன ஜாதி? பெஞ்சாதி. பிரியாணி கோழி இருக்கா? பிரியாணி கோழியா? பிரிய ராணி கோழி. என்னையா உடம்பு எப்படி இருக்கு? தொட்டு பாரு, ஆனாலா கொதிக்குது. அடடே, கொதிக்குதா? சில்லன்னு இருக்குமே.
நான்சென்ஸ். ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர்குலைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு கிட்ட போய் தகராறா? இது சாதாரண பொம்பளை இல்ல சார், ஒரு ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் இருக்கு சார் இந்த பொம்பளைக்கு. இனிமே பெண்கள் இந்த மாதிரி துணிச்சலா இருந்தாதான் உங்க மாதிரி ரவுடிங்களோட கொட்டம் அடங்கும். சட்டத்தையே கையில எடுத்துக்கிட்டு திரியிற இந்த காலத்து மட்டரங்களுக்கு நிச்சயமா நான் இந்த ஊர்ல இடம் கொடுக்க மாட்டேன். கமான், கெட் அப், கெட் அப். இவங்களை ஜீப்ல ஏத்துங்க. ரொம்ப நன்றிங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. இதுக்கு கைமாறா நான் என்ன செய்ய முடியும்? இட்ஸ் அவர் டியூட்டி. கொஞ்சம் இருங்க. தயவுசெய்து இந்த கோழிய. நானா கோழியா? இதெல்லாம் வேண்டாம். கோழி வேண்டாம்னா இந்த குஞ்சாவது வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு முட்டையாவது. சரி, அன்போடு கொடுக்கிறேன், வாங்கிக்கிறேன். என்னையே சுத்திக்கிட்டே அலையிற. குளத்தை சுத்தி சுத்தி வட்டம் எடுத்த பருந்து எதுக்காக? மீனை கொத்துறதுக்கு தானே. நான் ஒண்ணும் மீன் இல்ல. மான்னு சொல்லட்டுமா? கொம்பு தேனு கூறட்டுமா? தயவு செய்து போயிடு. இந்த பணத்தை வேணும்னா எடுத்துக்கிட்டு போ. பணமா? இப்படி கைய நொடிச்சா கத்த கத்தியா கரன்சி நோட்டு குவியும். என்னோட ஒரே லட்சியம் நீதான். ராணி, வா போலாம். தொடாத. இந்த தாண்டவம் பேரை கட்டா ஊரே நடுங்குது. என் கையா தட்டி விடுற. இந்த கை எத்தனை தலைகளை கிள்ளி எறிஞ்சிருக்கு தெரியுமா? யாராவ ஒளிஞ்சிருந்த சவால் விடுறது? வீரன் அந்த வாடா வெளிய. இங்க பாருடா, நான் இங்கதான் இருக்கேன். யாரோ கிருக்க ஆணவத்தையும் அட்டகாசத்தையும் நொறுக்க வந்தவன். மரியாதையா நீ போயிடு, இங்க உனக்கு வேலை இல்ல. ஏன் இல்ல? இந்த பொண்ணுடைய ஆட்டத்தை ரசிச்சவங்க, கலைத்திறமைய வியந்தவங்க எல்லாரும் ஒன்ன பார்த்தது இவ்வளவு அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது மட்டுமா, இவளால பிழைக்கிற பக்கவாத்தியக்காரங்க கூட தாங்க தப்பினா போதும்னு தலதெறிக்க தாவி ஓடிட்டானுங்க. அதனால இப்போ இவளை காப்பாத்த வேண்டியது என்னுடைய வேலை. குப்பை தொட்டி. குப்பை தொட்டிங்க குமுறி எடுந்தா கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் தவிடு பொடி. அத மறந்துடாத கண்ணா. போடா. தாண்டவனா?
உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர், போலீஸுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணீங்க. இவன் கொலை கொள்ளைன்னு பல கேஸ்ல சிக்கிருக்கிற பெரிய கேடி. ஜீப்ல ஏத்துங்க. ராணி, நீ தப்பிச்சுட்ட நினைக்காத. பிரம்மா உன் தலையில என்ன எழுதிருக்கான்? ರಾಣಿ ಇಂದ ತಾಂಡವನಕ್ಕೆ ತಾ ಮನವಿ ಆವಾನೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. ஒரே ஓம் பிரம்மா என் தலையில என்ன எழுதிருக்காரு? உன் தலையந்த தாண்டவன் மென்னு முழுங்குவான் எழுதிருக்கான். அடராட்டசா, மலை முழுங்கி மகாதேவன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் தலை முழுங்கி தாண்டவராயம் போல் இருக்க. சித்தி பாப்பா, ஜீப்ல ஏத்துங்க. உன் பேரு? விலாசம்? கிராம் காந்தன், கேப் குப்பை தொட்டி, நியூ பஜார். தேங்க்யூ. வரேன். அடடே, ஏன் இன்னும் அழுவுற? அதான் அந்த அயோக்கியனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்களே. அவன் எங்க இருந்தாலும் எப்போதும் எனக்கு தொல்லதான். கவலைப்படாத, உனக்கு ஆபத்து வர நேரத்துல எல்லாம் அநாத ரட்சகனா நான் அங்க வந்து நிப்பேன். தாண்டவனை பிடிச்சிட்டீங்களா? அதுக்காகத்தான் சார் படாத பாடுபட்டு நாயா பேய அலைஞ்சு ஒரு அரசமர தடியில குருவி ஜோசியக்காரன் உட்கார்ந்து இருந்தான். போனா போகுதுன்னு 4 நாளை தூக்கி போட்டேன். அந்த சிட்டுக்குருவி வந்து ஒரு சீட் எடுத்து கொடுத்தது. படிச்சு பார்த்தா நீங்க சிரமப்படவே வேண்டாம், அதை சீக்கிரத்துல கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லுது சார். அதை நான் நம்பல. சாமியார் கிட்ட போய் வெத்தலை மை போட்டு பார்க்க சொன்னேன். அவர் சொன்னாரு அந்த தாண்டவராயன் பச்சை மலை காட்டுல 10 கிடக்குறான், 15 கான்ஸ்டபிள் கூட்டு போங்க, உடனே கண்டுபிடிக்கலாம் சொன்னாரு. சார் 13 கான்ஸ்டபிள் அனுப்புங்க சார், அனுப்புங்க சார். நீங்க தேடி போன அந்த தாண்டவன் லாக்அப்ல இருக்கான், போய் பாருங்க. அவன் முடி அவன் ஊதுறான். உனக்கு என்ன? லாரல் அண்ட் ஹார்டி மாதிரி எங்கிருந்தே வந்தீங்க? அம்மா, என்னமாச்சு? மீனா, இந்தாமா அவன் குழந்தை. ராஜா எங்கடா போனே? இங்கே துஷ்டமிருகங்கள் ஜாஸ்தி. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதா ராஜா. என்னப்பா நடந்தது? ஒண்ணுமில்ல கண்ணா, ஒண்ணுமில்ல. மீனாவுக்காக புதுசா ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணேன். அவளை காணா. உஷா, 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 பயப்படாத, வெளியில வா. மீனாவால இந்த குழந்தையை பிரிஞ்சு இருக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நீ ஜாக்கிரதையா இரு. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அம்மா, அப்பா உங்களுக்காக புது நர்ஸ் வேலைக்கு வச்சிருக்காரு. அவ பிரசவத்துக்காக போயிருக்கா. பிரசவத்துக்கா? ஆமா. நீ எப்ப பிரசவத்துக்கு போற? நான் எப்ப போறது? ஐயோ சொல்றேன், நான் எப்ப போறதுன்னு என் வீட்டுக்காரர் தான் கேட்கணும். அந்த ஆளை போய் கேட்டு அவர் என்ன சொல்ல போறாரு, நான் தான் சொல்லணும். வாங்க வாங்க அம்மா. என்ன படத்தை பார்த்துட்டே நிக்கிற? ஒண்ணு இல்ல, எதுனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம கண்ணன் சாரு உங்களை அப்பான்னு கூப்பிடுறாரு, மீனா அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறாரு. படத்துல மீனா அம்மா பக்கத்துல வேற யாரும்? வேற யாரும் இல்ல. படத்துல இருக்கிறது என் தங்கச்சி மீனா, அவ பக்கத்துல நிக்கிறது அவளுடைய கணவன் ராஜதேவன். 2 பேத்துக்கு நடுநாளா குழந்தையே கிடையாது. அதனால என் மகன் கண்ணனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அடடே, அதனாலதான் மீனம்மாவுக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்கா? நான் உனக்கு மாச சம்பளமே பேசலையே. அதனால என்னஜமா, நீங்க தான் கொடுப்பீங்களே. மாசம் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாவா? ஆமா. மீனாவுக்கு மருந்தே கொடுக்க கூடாது, இந்த ரகசியம் வெளியில வரக்கூடாது. அதுக்காக அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். நிஜமா? 1000. நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு காபி. அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. ஏன் ஒரு மாதிரியா பண்ணிருக்கீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டோஸ் வாங்குனீங்களா? இன்ஸ்பெக்டர் மட்டுமா, புதுசா சேர்ந்த கான்ஸ்டபிள் கூட கேவலமா பேசுறாங்க. அப்படின்னு தப்பு பண்ணீங்க? ஒரு நர்ஸை நான் கல்யாணம் பண்ண பாரு, அதாண்டி நான் செஞ்ச தப்பு. ஐயோ ஐயோ,
நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒத்துமை பாத்தீங்களா? நான் கூட இவ்வளவு நேரம் போய் ஒரு கான்ஸ்டபிள கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேன்னு கவலைப்பட்டு தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை ஊட்டியே இல்லையே. நீ ஒரு ஆம்பளை தானான்னு ஒரு வேலை கேட்கறான். நான் சூரத்தை வச்சு சத்தியம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு நைட் டியூட்டினா எனக்கு டே டியூட்டி, எனக்கு டே டியூட்டினா உங்களுக்கு நைட் டியூட்டி. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் 3 நாளைக்கு லீவு போட்டு வந்தா நீ தூரமா போயிடுற. சரி விடுங்க, தீபாவளி பொங்கல் 2 பேருக்கு சேர்ந்தாப்புல லீவ் வராமையா போகுது? அம்மாவாசை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கணும். உஷா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்ன? பட்ட பகல்னு நினைக்காத. நீயும் வீட்டுல இருக்கிற, நானும் இருக்கிறேன். ஐயோ, நேரம் ட்ரெஸ் பண்ணி டியூட்டி போகட்டாமா? டியூட்டிக்கா? ஆமா, நீ புதுசா இங்க வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னீங்க, அது எந்த இடம்? மாரப்பன் சார் வீடு. அதே எங்க இன்ஸ்பெக்டர் வீடா? அங்க உனக்கு என்ன வேலை? அங்க ஒரு பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நான் தான் நர்ஸ். அந்த அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்ப இந்த ஜென்மத்துல தெரியாதுன்னு தெள்ள தெளிவா எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு பைத்தியம் தெரியுதோ தெரியலையோ, எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். வரட்டா டியூட்டி போறோம். சாப்பாட்டுக்கு என்ன? வாழைத்தண்டு பொரியல், கீரைத்தண்டு சாம்பார் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இருக்கிற உணர்ச்சியும் குறைச்சிரு. நான் வாங்கி வந்த வரா பிடிக்கும். சொல்றத கேளுங்க, யாரு மேல தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பெரிய மனுஷன் பேச வந்துட்டாரு. என்னையா அது? அந்த ஆள் கீழே விழுந்து கிடக்காரு. அறிவு கட்டத்திரமா அதை கவனிக்க வாங்கயா. அடிக்கடி படிச்சா ரோட பார்த்து வரக்கூடாது. நான் பார்த்துதான் வந்தேன். இந்த கார்ல வந்த பாவிக்கு தான் பார்க்காம வந்து என் மேல மோதி கார்ல வந்து விழுந்துட்டு பேச்சு வேற. என்ன நீ சுத்த இறக்கம் இல்லாத போல இருக்கிற? உன் அப்பா பாட்டுக்கு அடிபட்டா பேசாம இருப்பியா? பேசாம இருக்கியா? ஏன் சத்தம் போடுறீங்க சார்? ஏதாவது கொடுத்துடுங்க சார், ஏதாவது கொடுத்துடுங்க சீக்கிரம், எல்லாரும் போயிடுவானுங்க. அடிபட்டும் கொடுத்து விடுங்க, போங்க. நான் வரேன் சார். தம்பி, நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க, நான் மறக்கவே மாட்டேன். ஆமா, நீங்க என்ன செய்யறீங்க? நான் எதுவும் செய்யல, படிச்சிருக்கேன், வேலை இல்ல. சரி, நான் உனக்கு வேலை தரைய ஃபேக்டரி செய்யறியா? நிச்சயமா சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கரடி. திஸ் இஸ் மிஸ்டர் காந்தன். நம்ம ஆபீஸ்க்கு நியூ அப்பாயின்மெண்ட். நீ தான் நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே சார். தம்பி, நீ என்ன படிச்சிருக்க? நான் ஒரு கிராஜுவேட். சபாஷ், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தம்பி. அதனால நம்ம ஐயா கண்ணில் பட்டிருக்க. காந்தன், நீ திறமையா வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வரலாம். இத பார் கரடிராஜ், உழைச்சான், முன்னேறிட்டான். என்னமோ சார், அந்த கிழவர் உங்க கார்ல அடிபட போய் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். நல்ல வேலை, அதுவும் நல்ல இடத்துல கிடைச்சிருக்கு.